வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 75 சென்ட் உள்ள ஒரு தென்னம் தோப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா பொள்ளாச்சியிலேருந்து தெற்கு புறம்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலையிலேருந்து வேட்டைக்கரன்பூர் ஏரியா, அந்த ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12 மாத கரவழி தண்ணியும் மற்றும் அந்த குளத்து நீரும் இது வந்து பாசனமாக இங்கே பாய்ச்சிக்கலாமுங்க. இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா வட சரிவு அதிகமாகவும் கிளச்சரிவு கொஞ்சமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. ஜலமூலையில் உங்களுக்கு குளமே இருக்குது. இந்த பூமி பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஜலமூலை சைடு இந்த பூமிக்கு குளமே இருக்குது. அந்தளவுக்கு வாஸ்துக்கு பக்காவாக அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட தென்னை மரங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா 10, 15, 20 இந்த 3 ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா உள்ளது மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக இந்த தகவலை சொல்கிறவங்க. 3 ஸ்டேஜில் இந்த மரம் இருக்குது. அனைத்துமே நாட்டு மரம், அருமையான வித்து. காப்புகள் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஓலைகள் பார்த்திங்கன்னா அடர்த்தியாக நல்லா பச்சை பசைன்னு வளர்ந்தனால இந்த தென்னங்காய்களை காமிக்க முடியலைங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பச்சை பசையேன்னு இருக்கிற இந்த பூமி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தின் உரிமையாளர் எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 70 லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க. சொல்லும் விலை தான். நீங்கள் வந்து உடனடி பையர் அல்லது நம்ம நேரில் பேசும்போது கம்மி பண்ணி பேசிக்கலாங்க. அந்தளவுக்கு நம்ம இந்த பூமியில் வந்து நல்ல ஒரு அருமையான வாஸ்துக்கு இருக்கிறனால நல்லா பேசலாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு சுற்றிலும் பார்த்திங்கன்னா கம்பி வேலி வந்து ஃபுல்லாக அமைச்சிருக்கிறாருங்க. கேட்டு நல்லா அருமையான கேட்டு போட்டிருக்காருங்க. கம்பி வேலி அமைச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 அடி 15 அடி வண்டித்தடம் வந்து இந்த பூமிக்கு வருதுங்க. இது என்ன கேட்டிங்கன்னா இது ஆற்று ஒட்டி ஒரு ஆறு ஒன்று இருக்குதுங்க. உப்பாறுன்னு ஒரு ஆறு. அந்த ஆற்று ஒட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பூமிக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் பார்த்திங்கன்னா கம்பி வேலி ஃபுல்லாக அமைச்சிருக்கிறாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு தோட்டம்ங்க. அதே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா டிஜே அப்படின்னு வகை உள்ள ஒரு தென்னை மரங்கள் வச்சுருக்குறாங்க. இது வந்து நல்ல இளநிக்காகும். லெஃப்ட் சைடு இருக்கிற நம்ம மரம் பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இருந்தாலும் நல்ல காப்பு தன்மையில் இருக்குதுங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோ இப்படி இந்த வண்டி தடத்துலேருந்து போகிறோம்னா குளக்கரைங்க அதாவது வருங்க. இப்போ இது புதர் உள்ளே இருக்கிறனால நம்ம தண்ணியை வந்து பார்க்க முடியாதுங்க. அதனால் வருங்க இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் குளம் இருக்குது. நல்லா தண்ணி நிறையா இருக்குதுங்க குளத்தில். ஆனால் புதராக இருக்கிறனால தெரியல. அப்புறம் நீங்களும் ஏதாவது பூமி கொடுக்கணுன்னாலும் நீங்கள் இந்த சாரதி ரியல் எஸ்டேட் கால் பண்ணுங்கள். நல்லபடியாக பேசி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.